அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடிமெண்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சென்னையிலேருந்து வந்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து அசிஸ்டன்ட் இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அப்ளை நியூன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், என்ன ஜெண்டர், கல்யாணம் ஆயிருக்கா, அப்புறம் டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேட்டிவ் ஸ்டேட்டு எல்லாமே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்கோம். அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டக்கப்புறமா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎஸ்டிஎம் இருக்கா, அப்புறம் உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோவை வந்து கரெக்டான சைஸில் வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் சென்னை மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர், சென்னை மண்டல அலுவலகம், தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய கட்டடம், 3வது தளம், அபிராமிபுரம், தூய மேரி சாலை, சென்னையிலேருந்து வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. என்ன பதவி பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். எண்ணிக்கை வந்து 157 எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,640 ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது. பொது பிரிவு வந்து 45 காலி பணியிடங்கள் இருக்குது. பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 42 இருக்குது. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு 11 வேக்கன்சி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினருக்கு 31 வேக்கன்சி, ஆதி திராவிட 22, ஆதி திராவிட அருந்ததியருக்கு வந்து 4, பழங்குடியினருக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஸ்ப்ளிட்டப் இருக்குது. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் 2, நகர கூட்டுறவு வங்கியில் 16, நகர கூட்டுறவு கடன் சங்கம் 5, பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் 14ன்னு சொல்லிட்டு 37 வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 29/8/2025. இது வந்து கடைசி நாள். நிரப்பப்பட வேண்டிய விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் வந்து 29/8/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே, அதாவது ஈவினிங் 5:45க்குள்ளே. லாஸ்ட் டேட் வந்து 29/8ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எழுத்துத் தேர்வு எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா 11/10/2025 முற்பகல் 10 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரையும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வயது வரம்பு வந்து ஆதி திராவிட அருந்ததியருக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. இதர வகுப்பினருக்கு 32 வயது, முன்னாள் இராணுவத்திற்கு வந்து 50 வயது வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 42 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து ஏதேனும் பட்டப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா https://www.drbchn.in. நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போனீங்க, அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நான் சொன்ன மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட புகைப்படம், கையெழுத்து, சாதி சான்றிதழ், பயிற்சி சான்றிதழ், பட்டய பயிற்சினை தற்போது மேற்கொண்ட வருபவர்களாக இருந்தால் அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிடுங்க. மாற்றுத்திறனாளினா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆதரவற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தனியாக ப்ரொசீட் பண்ணணும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதுக்கான எல்லாமே வந்து தனித்தனி சர்டிஃபிகேட் வந்து 200 KBயில் வந்து PDF ஃபைலில் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த PDF வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சிட்டிங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு உடனே அப்லோட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து எழுத்துத் தேர்வு பார்த்திங்கன்னா 200 மார்க்குக்கு எழுத்துத் தேர்வு இருக்கும். அதில் 170 மதிப்பெண்களை தேர்வுக்கான கால அளவு 180 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இந்த நோட்டிஃபிகேஷனு. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.